கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். யோசுவா தன்னுடைய கடைசி காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரத்தார் அனைவரையும் சீகேமிலே கூடிவர பண்ணி அவர்கள் அனைவருக்கும் தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவுபடுத்தி அவர்கள் தேவனுடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள செய்தான். இஸ்ரவேலரை கடந்த காலங்களில் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வழி நடத்தி பராமரித்து பாதுகாத்து நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய கர்த்தர் தாமே. எமோரியர் முதலான ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க வைத்தான். தொடர்ந்து இஸ்ரவேலர் தேவனிடம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேலும் யோசுவா, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஜனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று உறுதி கொண்டனர். கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்களும் தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டதில் 2 அர்ப்பணிப்புகள் உள்ளன. முதலாவது, தேவன் தமது மக்களை பாதுகாக்க தம்மை அர்ப்பணித்தார். 2வதாக, இஸ்ரவேல் மக்கள் தேவனை மட்டும் சேவிப்போம் என்று அர்ப்பணித்தார்கள். இது தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையில் செய்யப்பட்ட ஒரு உறுதியான உடன்படிக்கை. இது நிரந்தரமானது. உன்னதமான தேவனை உத்தமமாக பின்பற்றுவோருக்கு வைத்து செல்ல முன்மாதிரிகள் உண்டு. யோசுவாவும் மூப்பர்களும் அவ்வாறு வாழ்ந்தனர். அவர்களது பாதிப்பு இஸ்ரவேலர் உத்தமமாக வாழ உந்துதல் அளித்தது. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் உண்டான புது உடன்படிக்கையில் விசுவாசிகளும் மனந்திரும்புதல், விசுவாசம், கீழ்ப்படிதல் போன்ற உறுதிமொழி எடுக்கிறார்கள். கிறிஸ்துவும் நமது ஆண்டவரும் இரட்சகராயிருந்து நம்மை வழிநடத்தி பரலோகத்திற்கு அழைத்து செல்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம், என அன்பானவர்களே, நாமும் இஸ்ரவேலரைப் போல உடன்படிக்கையின் நிபந்தனைக்குட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்னும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு தேவை. கர்த்தரை முழுமையாக சேவிக்கவும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் மாசுகளை துடைத்தெறிய நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, யோசுவாவைப் போல கரிசனை உடைய தலைவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.